மச்சான் ஒரு நிமிஷம்டா, நான் கால் பண்றேன். யா அங்கிள் சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல என்ன பேசணும் முக்கியமான சொன்னீங்க? விஷயம், நீ உட்கார. இல்ல பரவாயில்ல அங்கிள், நீங்க உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. யூ சிட் 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 சிட். சொல்லுங்க என்னாச்சு? நானும் சுந்தரவழியும் ஒரு விஷயத்தை பேசி டிஸ்கஸ் பண்ணோம். ஒருவேளை குலசாமிக்கு பத்திரிக்கை வைக்காம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குதோன்னு சுந்தரவழி ஃபீல் பண்றாப்பா. சோ வாட் அங்கிள், சாமிக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வர வேண்டியதானே? என்ன உளறான் இவன்? என்ன ஒத்தையில போய் சாமியை பார்த்துட்டு வர சொல்றானா? அதுவும் அவர் இல்லாம. அங்கிள் அப்படின்னா வேற வழி இல்லை, டாடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதில் சூர்யா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேளு. ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கே ஜெயிலுக்கு போய் உங்க டாடிய பார்த்துட்டு வந்துருவோம். அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணலாம். என்ன சொல்ற? நோ அங்கிள் ப்ளீஸ். சாரி அங்கிள், டாடி என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அவருக்கு தர்ம சங்கடமா இருக்கும் சூர்யா, அதனால ஜெயிலுக்கு வந்து யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்லிருப்பாரு. அதுக்காக நாம போகாம இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இது கல்யாண விஷயம், அண்ணன் கிட்ட பேசி தானே முடிவெடுக்க முடியும். அவரை போய் பார்த்து தானே ஆகணும் சூர்யா. நோ ஆண்டி, எனக்கு என்னோட டாடி சொன்ன வார்த்தை தான் முக்கியம். அவர் சொன்னதை மீறி யாருமே இங்க இருந்து நான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். அண்ணே ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். எதுக்கு இவனை கூப்பிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நாம போய் அவரை பார்த்துட்டு வரலாம் வாங்க. அங்கிள் இத பாருங்க, தாய் குலத்துக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சாதாரணமா தர்ம சங்கடம் பட்டெல்லாம் டாடி வர வேண்டாம்னு சொல்லல. அவருக்கு இல்லாத செல்வாக்கா இல்ல நம்ம கிட்ட இல்லாத பணமா? இன்ஃபேக்ட் டாடி நினைச்சா ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே நமக்கு வீடியோ கால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சூர்யா அது இல்லப்பா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். டாடி ரொம்ப பர்டிகுலரா சொல்லியிருக்காரு. அவர் ஜெயில இருக்கிற கோலத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரும் அவரை பாத்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. டாடியோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா இருந்தா, டாடியோட வார்த்தையை மதிக்கிறவங்களா இருந்தா அவர் சொன்னதை அப்படியே கேட்கணும். நீங்க கொஞ்சம் தாய் குலத்துக்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஆனா இதோ பாருங்க அங்கிள், யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. டாடி வெளியே வந்துருவாரு. நான் வேணா அட்வொகேட் கிட்ட சொல்லி டாடியை மீட் பண்ணிட்டு நம்மளோட சிச்சுவேஷனை பத்தி சொல்றேன். டாடி நிச்சயமா அட்வொகேட் கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புவாரு. அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கிள் இதுக்கு மேல நோ மோர் டிஸ்கஷன். புரிஞ்சுக்கவே மாட்டான். இந்தாங்க. ஏங்க முதல்ல காஃபியை குடிங்க, அப்புறம் மெசேஜை பார்க்கலாம். அந்த பரமேஸ்வரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அந்த அம்மா பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நாம பாட்டுக்கு அந்த அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. இருமா பாப்போம். மா ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அன்னைக்கு ஸ்டுடியோக்கு போய் ஏதோ மாத்தி மாத்தி பேசணுமே, ஆமாங்க அந்த வீடியோமா இது. ஐயோ என்ன மாத்திருக்காங்கன்னு தெரியலையே. முதல்ல ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரங்க. சார் இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, நான் தரேன். ஆனா கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க. ஐயோ என்னம்மா அது இப்படி பண்ணிருக்காங்க? நீங்க இந்த கேஸ நடத்துறதுனால செத்து போன உங்க பொண்ணு திரும்பி வந்துட போறாளா? அவ இடத்துல இருந்து என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஏமா அந்த தம்பி பேசுற மாதிரி அப்படியே இருக்கு. ஆமாங்க, இருங்க முழுசா பாத்துருவோம். நான் தர பணத்தை வாங்கிக்கோங்க, இல்ல நான் கோர்ட்டுக்கு தான் போவேன்னு பிடிவாதம் பிடிச்சா தாராளமா போங்க. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. என்னம்மா அந்த பொம்பளை இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணி வச்சிருக்கா?